இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் காலேப் கார்த்திகேயன் அவர்கள். Thank you, Holy Spirit God. We worship you, Father. ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை துதிக்கும்படி, உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படி நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். பரலோகத்தின் சமாதானம், பரலோகத்தின் சித்தம், தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகும்படி நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை அப்பத்தை ஆண்டவரே நீர் பிரிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். இப்பொழுதும் கண்கள் திறக்கும்படி ஆண்டவரே, கண்கள் பிரகாசம் அடையும்படி எங்களுக்குள்ளே ஆண்டவரே தெளிவான ஆவியும் ஆண்டவரே, spirit of wisdom, revelation, knowledge and understanding to manifest in the name of Jesus, Father God. Lord, we commit this time, we commit this words, we commit everything into your hands, Father God. Use it mightily for your own glory, Father God. Amen, amen, amen. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு ஆவலோடு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிஜே டிவி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். பாருங்கள், நம்மளால் கண்களை மூடி அதிகாலை வேளையில் தேவனை ஆராதிக்கலாம். தேங்க்யூ லார்ட், ஹalleluya. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹalleluya. என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க போறீங்க? என்னோட கூட சேர்ந்து இந்த காலை வேளையில தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனர் என்ற வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் 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 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். Thank you Lord. காலமெல்லாம் உம்மை பாடிடுவே ஆத்துமனேசரே, உம்மை தேடிடுவேன். உள்ளம் எல்லாம் உம்மையே தியானிப்பே, எண்ணமும் ஏக்கமும் நீர்தானே. காலமெல்லாம் உம்மை பாடிடுவே ஆத்துமனேசரே, உம்மை தேடிடுவேன். உள்ளமெல்லாம் உம்மையே தியானிப்பே, எண்ணமும் ஏக்கமும் நீர்தானே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே 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 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே. என் தஞ்சமும் என் கேடகமும் என்றும் நீர்தானே, என் அடைக்கலம் என் கோட்டையும் என் துருகமும் நீர்தானே. என் தஞ்சமும் என் கேடகமும் என்றும் நீர்தானே, என் அடைக்கலம் என் கோட்டையும் என் துருகமும் நீர்தானே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே 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 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. என் வழியும் என் சத்தியமும் ஜீவனும் நீர்தானே,
என் பலனும் என் கண்மலையும் என் துணையும் நீர்தானே. என் வழியும் என் சத்தியமும் ஜீவனும் நீர்தானே. என் பலனும் என் கண்மலையும் என் துணையும் நீர்தானே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே 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 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே. தொடர்ந்து பிரசன்னத்தில் எங்கள் நிறைவு. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை எடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 40. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சையடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவனே, இந்த ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான் விரும்புகிறேன். நிலையிருக்கபடி நீங்களும் உங்கள் சந்ததியும்
எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி நான் ஜெபம் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கி சங்கீதம் 40 பற்றி பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் இட் இஸ் அ சாங் ஆஃப் ட்ரஸ்ட், இட் இஸ் அ சாங் ஆஃப் ஹோப். ஸோ 2 இடங்களில் சங்கீதத்தோட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் 2 வசனம் சொல்லுது. என்னென்னா, ஐ ட்ரஸ்ட் இன் த லார்ட், நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் அவரை நோக்கி இருக்கிறேன், அவருக்காக ஐ வெயிட் ஆன் ஹிம் அப்படின்னு சொல்லுது இங்கிலீஷில். ஐ வெயிட் பேஷண்ட்லி ஆன் ஹிம், த ஒன் ஹூ வெயிட்ஸ் ஆன் த லார்ட். த பைபிள் சேஸ், கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பெலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள் அப்படின்ற வசனத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனத்தில் இந்த அதிகாரம் ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி, ஆரம்பத்துலையும் ஐ வெயிட் பேஷண்ட்லி ஆன் த லார்ட் இருக்கும், கடைசிலையும் அந்த ஐ வெயிட் பேஷண்ட்லி ஆன் த லார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் அ சாண்ட்விச். 2 வசனத்துக்குள்ளேயும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா, வசனம் 6. ஸோ யூ டோன்ட் வாண்ட் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆஃபரிங், யூ டூ நாட் ஆஸ்க் ஃபார் அனிமல்ஸ் burn offering or any other offering அப்படின்னு சொல்லிட்டு, பட் யூ ஹாவ் ஓப்பன் அவர் இயர்ஸ், யூ ஹாவ் கிவன் மீ இயர்ஸ் டு ஹியர் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆஃபரிங்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஆக்ட், ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு செய்கை. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், இதை நீங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாப்புல. எக்ஸ்டர்னல் ஒர்க்கை நீங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒர்க்கை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொல்லலை, இன்னொரு ஆக்ஷனை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொல்லலை, ஆனால் ஒரு இன்புட்டை சொல்கிறார். ஆஃபரிங், சாக்ரிஃபைஸ், டீட்ஸ் இதெல்லாம் அவுட்கம். இது இல்லை ஆண்டவர் வந்து இந்த அவுட்கம்மை எதிர்பார்க்கலை. அப்படின்னா இட் டசன்ட் சேஸ் God is not interested. நம்முடைய சாக்ரிஃபைஸில் நம்முடைய இதில் அந்த மாதிரி இன்டென்ஷனில் சொல்ல வரல. இதை பலியை பார்க்கிலும் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் தேன் அப்படின்ற ஒரு மீனிங் வருது. என்ன பெட்டர் தேன், வேறு என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னும் போது இது அவுட்கம். இன்னொன்று பார்த்தா இன்புட்டாக இருக்குது, இது அவுட்புட்டு. ஆனால் இது இல்லை, அவுட்புட் இல்லை, அவர் இன்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். இன்புட் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் கிவன் மீ இயர்ஸ் டு ஹியர், யூ ஹாவ் ஓப்பன்டு மை இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை நம்ம வாசிக்கலாம். பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்டு, நம்ம பார்க்கலாம். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் அவர் கேட்கவே இல்லையா. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி இது we all know it is a prophecy about Christ. ஸோ நம்ம இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ வெயிட்டிங் ஆன் த லார்டுக்கு நடுவில் ஒரு சாண்ட்விச். இது வந்து என்னென்னா, வர்ஷிப்பையும் சாக்ரிஃபைஸையும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதை பார்க்கிலும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, யுவர் இயர்ஸ் டு பி ஓப்பன், நம்மளுடைய காதுகளை திறக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவுட்புட் கிடையாது, இன்புட்டு தான். அதனால் ஒரு இடத்துல வசனத்தை சொல்கிறாரு, கைகள் வாய்களுக்குள்ளே போகிறது உங்களை ஒரு நாளும் தீட்டுப்படுத்த போகிறது கிடையாது. எக்ஸ்டர்னல்லேருந்து உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து வெளியே வர்றது தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, என் காதுகளை திறந்தீர் அப்படின்றாரு. காதுகளை எதுக்காக திறக்கணும் அப்படின்னா, டு அக்செப்ட் தி கால், டு அக்செப்ட் his words, to accept his instructions, to accept his grace, to accept his love, to accept his mercy, accept his rema every day. ஸோ இதுக்காக காதுகள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுக்கு இங்கே என்ன சொல்லுதுன்னா, என் காதுகளை திறந்தீர் அப்படின்றார். ஃபார் ஆக்டிங், ஒரு ரிசப்டிவ் மோடில் அவர் வந்துட்டார். ஸோ வசனம் என்ன சொல்லுதுன்னா, பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீங்கள் கேட்கல. புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்குன்னு வாசிக்கிறோம். அதுக்கடுத்து, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம், உடைய வார்த்தைகள் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஸோ இந்த அவுட்புட் ஆக்ஷன், வர்ஷிப்பு, ஆஃபரிங், சாக்ரிஃபைஸு, இந்த அவுட்புட் ஆக்ஷன்ஸை பார்க்கிலும் எது முக்கியம் அப்படின்றாரு அப்படின்னா, காதுகளை திறக்கிறது. காதுகளை திறந்து அவருடைய வசனத்தை உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ரெவலேஷன்ஸை, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய ஹார்ட்டை நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ளே ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு இன்லெட்டாக
நம்மளுடைய செவிகள் இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நம்மளுடைய நேச்சுரல் சிஸ்டமும் நம்மளுடைய ஜெனட்டிக் சிஸ்டம், நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ஹார்ட் டு ஹார்ட். ஸோ அப்படின்னா சாக்ரிஃபைஸ் தேவையில்லையா, வர்ஷிப் பண்ண தேவையில்லையா, ப்ரைஸ் பண்ண தேவையில்லையா அப்படின்னா when it comes out of your heart, God is more than glad. Because ரெவலேஷன்லாம் பார்க்குறோம், நம்மளுடைய ப்ரேயர்ஸ் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமாவாக இருக்குது அப்படின்னா when it comes out of your heart, நம்மளுடைய காதை திறந்து அவருடைய இருதயத்திலிருந்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டு திரும்ப அது வர்ஷிப்பாகவும் ஒரு ப்ரைஸாகவும் ஒரு ஆக்ஷனாகவும் ஒரு கம்பேஷனாகவும் ஒரு லவ்வாகவும் ஒரு டிவைன் எமோஷனாகவும் வரும்பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமாவாக இருக்குது. ஸோ இந்த வசனங்களில் அந்த வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த நீங்கள் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக இல்லை ஆண்டவருக்காக பாடுற எனி கைண்ட் ஆஃப் திங், when you wait on the Lord, என்ன நடக்கணும் இல்லை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அவருடைய ஹார்ட்டு உங்களுடைய ஹார்ட்டுக்கு உங்களுடைய செவிகள் மூலமாக உள்ளே போகுது. ஸோ திஸ் இயர் இஸ் நாட் யுவர் எக்ஸ்டர்னல் இயர்ஸ். நம்மளுடைய வெளிப்புறமான காதுகள் கிடையாது, இது அவர் இன்டர்னல் இயர். எப்படி நம்ம சரீர மனிதனுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கும், அதே போல் ஸ்பிரிச்சுவல் மேன் ஆல்சோ ஹேவ் ஸ்பிரிச்சுவல் எமோஷன்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ஸு, ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம அநேக இடங்களில் நம்ம கண்களை பற்றி பார்த்துருக்குறோம். இந்த பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி இயர்ஸ், இன்டர்னல் ஹியரிங். மெஜாரிட்டி மென் அண்ட் உமன் ஆஃப் காட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the primary way God speaks to you is within your heart. நம்மகிட்ட பிரைமரியாக ஆண்டவர் பேசுகிறது வந்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே தான் பேசுகிறாரு. இருதயத்துக்குள்ள ஸ்பிரிட்டுக்குள்ளே அவர் பேசும்போது ஸ்பிரிச்சுவல் இயர்ஸில் நம்ம அதை கேட்குறோம். அதை சென்சிட்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்கிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் இயர்ஸுக்குள்ளே நம்ம கேட்குறது சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். உள்ளான மனிதனுங்களோட ஆவி மனிதனுக்குள்ள காதுகளுக்குள்ளே கேட்குற விஷயங்கள். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஃபுட் ஆக போகுது. அதுதான் வசனம் சொல்லுது, man shall not live by bread alone but by every word that proceedeth out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்றது எழுதியிருக்கு. அப்போது செவிகளை எதுக்கு திறக்கிறார் அப்படின்னா நீயும் உங்களுடைய சந்ததியும் வாழ்ந்து பிழைத்திருக்கும் போல நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்றது. ஸோ நான் உங்களுடைய சந்ததி வாழ்ந்து பிழைத்திருக்கணும்னா என்ன ஆகணும் அப்படின்னா என் காதுகள் செவியை நான் அவருக்கு சாய்க்கணும். என் செவிகள் திறந்து அவருடைய ஹார்ட்டு என் ஹார்ட்டுக்குள்ளே போகும்போது நானும் என்னுடைய சந்ததியும் வாழ்ந்து பிழைத்திருக்கும். அந்த ஜீவன் வந்து வெளியரங்கமாகுது, அந்த ஜீவன் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது, அந்த ஜீவன் வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அது மூலமாக வரக்கூடிய அவுட்கம் வந்து தேசங்களை மாற்றக்கூடியதாக இருக்கும். அது மூலமாக வரக்கூடிய அவுட்கம், அதாவது அவர் ஹார்ட்லேருந்து உங்கள் ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் மூலமாக நம்முடைய ஹார்ட்டுக்குள்ளே வர்றது, இது மூலமாக வரக்கூடிய ஆக்ஷன்ஸு, இது மூலமாக வரக்கூடிய ரெவலேஷன்ஸு, அதன் மூலமாக வரக்கூடிய ஹீலிங்ஸு, டெலிவரன்ஸு, அவுட்வர்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ்ஸு எல்லாமே பாருங்கள் தேசத்தை தலைகீழாய் திருப்புகிறதா தான் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ஹார்ட்ஃபுல் ஆக்ஷன். இதில் வந்து ஆண்டவர் பிரியமாக தான் இருப்பார். இப்போது எதில் பிரியமாக இல்லை அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஆக்ட்ஸு. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்ட்ஸை ப்ரேயர் ஆக்டாக பண்ணலாம், வர்ஷிப் ஆக்டாக பண்ணலாம், ஒரு பாடிலி ஆக்டாக கூட நம்ம பண்ணலாம். ஸோ நம்மளோட பயங்கரமாக பண்ணக்கூடிய ஜென்ஸ் இருக்கிறாங்க, ஸோ லைக் மாங்க்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவைகள் அல்ல, உங்களோட இன்டர்னல் ஹார்ட்ஃபுல் மூவ் அதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ when you wait on the Lord, he opens your ears. நம்ம வெயிட் பண்ணும்போது அவர் காதில் திறக்கிறாரு, காதை திறந்து நமக்குள்ள அந்த ஜீவனை இது பண்ணுறாரு. ஸோ அந்த ஜீவன் உள்ளே போயிட்டு வேலை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் வந்து தேசங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. Amen, amen. Father, in the name of Jesus, we thank you, Lord. We thank you, Lord. We thank you, Holy Spirit. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு ஆண்டவரே, உமக்காக காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று எழுதியிருக்கபடி ஆண்டவரே, உலர்ந்த உலையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே கண்மலை மேல் எங்கள் நிறுத்தியவரே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உண்மைக்காக ஆண்டவரே இன்றைக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் உமக்காக ஆண்டவரை அமர்ந்திருக்கும், உமக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் புது பலனை நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தில் அந்த இருதயம் ஆண்டவரே ஆவிக்குரிய செவிகள் மூலமாக அவர்களுடைய இதயங்களுக்குள்ள டவுன்லோட் பண்ண
பண்ணும்படி பேசணும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன்ஸை பேசணும், சூப்பர் நேச்சுரல் டிரான்சாக்ஷன்ஸை பேசுகிறோம் ஆண்டவரே. சூப்பர் நேச்சுரல் ரெவலேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நாலேஜை பேசணும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியைகள் நடப்பிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம் ஆண்டவரே. இந்த டயத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த நாமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு அவரோடு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிஜே டிவி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள், நம்மளோட கண்களை மூடி அதிகாலை வேளையிலே தேவனை ஆராதிக்கலாம். தேங்க்யூ லார்ட், ஹalleluya. இந்த காலை வேளையை உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹalleluya. என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க போறீங்க என்னோட கூட சேர்ந்து இந்த காலை வேளையில? நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனர் என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். காலமெல்லாம் உம்மை பாடிடுவே ஆத்துமனேசரே, உம்மை தேடிடுவேன். உள்ளம் எல்லாம் உம்மையே தியானிப்பே, எண்ணமும் ஏக்கமும் நீர்தானே. காலமெல்லாம் உம்மை பாடிடுவே ஆத்துமனேசரே, உம்மை தேடிடுவேன். உள்ளமெல்லாம் உம்மையே தியானிப்பே, எண்ணமும் ஏக்கமும் நீர்தானே. ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே. என் தஞ்சமும் என் கேடகமும் என்றும் நீர்தானே, என் அடைக்கலம் என் கோட்டையும் என் துருகமும் நீர்தானே. என் தஞ்சமும் என் கேடகமும் என்றும் நீர்தானே, என் அடைக்கலம் என் கோட்டையும் என் துருகமும் நீர்தானே. ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. என் வழியும் என் சத்தியமும் ஜீவனும் நீர்தானே, என் பலனும் என் கண்மலையும் என் துணையும் நீர்தானே. என் வழியும் என் சத்தியமும் ஜீவனும் நீர்தானே, என் பலனும் என் கண்மலையும் என் துணையும் நீர்தானே. ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே
ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே. தொடர்ந்து பிரசன்னத்தில் எங்கள் நினைத்து தேங்க்யூ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை எடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே.